அன்னைக்கு மட்டும் இல்லாமப்பா, இன்னைக்கும் நாங்க செபித்தோம் ஒரு இடத்துல. ஒரு ராணுவ அதிகாரி வந்திருக்கிறான். அவன் ராணுவத்துல வந்து பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் இருந்திருக்கான். ஆனா பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் பிடிச்சதுனால அந்த அம்மா என்ன செய்யுது, புருஷன் வந்துட்டாண்டு ரொம்ப ஆக்குது, சோறாக்குது, குழம்பு வைக்குது, நல்ல சாப்பாடு வைக்குது, குளிக்குது, பூ வைக்குது, பொட்டு வைக்குது, எல்லாம் நடக்குது. ராத்திரில பொண்டாட்டிய தொட போனா அந்த அம்மா பேய் அதுக்குள்ள இருக்கிற பேயை முறுக்கி பல்ல குரட்டு உரும்புறதுனால இவன் ராணுவ அதிகாரி விட்டுட்டு ஓடி வந்துடும். ஐயோ என்னமோ நடக்குறான். ஆகவே இந்த விஷயம் பார்த்து பகலில நல்லா இருக்குது. நம்ம என்ன செய்யுது, பகலில நடக்குது, அன்பா பேசுது, சோறு போடுது, சோறாக்குது. புருஷன் எங்கேயோ இருந்து வந்திருக்காரு ராணுவத்துல 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நைட்ல மட்டும் அந்த பேய் இந்த மாதிரி புருஷன் முண்டாட்டியே சேர விடுதில்ல. இந்த நொந்து போன வாழ்க்கையில என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா எத்தனையோ கோடாங்கி குறிகாரம் பார்த்துட்டோம், நீங்க வாங்க, நீங்க தான் மந்திரவாதிலிருந்து வந்த ஆளாச்சே, மந்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமே, பேய் பிசாசுன்னு என்னன்னு தெரியுமே, என்னமோ இந்த மாதிரி நடக்குதுயா, வாங்கய்யா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டு போனாங்க. கூட்டுக்கு போகும்போதே நீ பைக்கில் கூட்டு போறாரு அந்த ஆளு பைக்கில் கூட்டு போதே ஒரு நல்ல இதே மாதிரி காடு ரோடு பக்கம் காடு இருக்குது. போகும்போது என்னாச்சு, பைக்கு தூக்குது, முன் சக்கரம் மேல போயிருது, பின் சக்கரம் தான் கீழே உருளுது. அவன் பைக் ஓட்டு ஐயோ ஐயோ ஐயோன்றான், சர்க்கஸில் போன மாதிரி இருக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது பிசாசுடைய பழக்கம். பயப்படாத பயப்படாத, பின்னால் இருந்து அவளை தட்டி கொடுத்து பயப்படாத இயேசு நாமத்தினாலே பிசாசுன்னா டம்முன்னு விழுந்துருச்சு. ஏன்னா அந்த பிசாசுக்கு நம்ம விரட்ட ஒருத்தன் வாரான் என்று சொல்லி அந்த பிசாசுக்கு தெரியுது. ஏன்னா அது ஆவியா இருக்கா இல்லையா, அதனால. அப்புறம் பயப்படாத, அவன் நடுங்குறான், பைக்கை கீழே டம்முன்னு போட்ட சுருக்கு போட்டு நடுங்குறான். பயப்படாத நான் இருக்கிறேன், ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அங்க போனா, நான் வீட்டுக்கு போறேன், ஏசப்பா என்னை கொல்லவா வந்தேன்னு பேய் ஆடிக்கிட்டு இருக்கேன். அம்மாளுக்கு, அந்த ராணுவ கொண்டாடி பேய் ஆடி உருண்டு கிருண்டு இயேசு நாமத்தினாலே பிசாசுன்னா பொத்துன்னு கீழே விழுந்து போயிருச்சு. இப்ப செத்த போன மாதிரி கிடக்குது. அந்த பிள்ளை என்ன கிடக்குது, கொஞ்சம் வயசு பிள்ளை செத்த போன மாதிரி கிடக்குது. எல்லாரும் ஆச்சரியப்பட, என்ன மாதிரி பிள்ளை செத்து போச்சா ஐயா, ஆடி கரிஞ்சு ஓடி கரிஞ்சு முறி கரிஞ்சு மயக்கத்துல விழுந்து போச்சா, என்ன ஊச்சும் காணாம பேச்சு காணான்னு. ஒன்னும் பேசாதீங்க, ஏசப்பா அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருக்காரு. போன ஆவி போனதுனால, இப்ப கெட்ட ஆவி போனதுனால இப்ப மயங்கி கிடக்குது அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை கொண்டாந்து ஜெபம் பண்ணி மூஞ்சில் அடிக்க தான் எந்திரிச்சு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு வெக்கம் வருது. ஆஹா துணி ஒதுக்கிருச்சுன்னு போடுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மூளையில ஏதோ உட்காருது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தான். அந்த குடும்பம் அன்னைக்கு சந்தோஷமாய் இருந்தாங்கன்னு அடுத்த வாரம் குடும்பமா என் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்ப அது என்னால ஆகல, இயேசு நாமத்தினாலதான் அது நடந்தது.